வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லட்சுமி நாராயணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் 14ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. கடகராசி. கடகராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி, செவ்வாய், சுக்கிரன் இவங்களுடைய 3 பேருடைய பார்வை 7ஆம் இடத்துல வரும்போது கணவன் மனைவிக்கு நல்ல ஒற்றுமை, ஊடல் கூடல், அடி உத குத்து எல்லாமே இருக்கும். சந்தோஷமாக இருப்பீங்க. ஸோ எல்லாமே மிக்சடாக இருக்கும். ஒரு மிக்சட் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி இருக்கும் லைஃப்னு வச்சிங்கன்னா. கொஞ்சம் காரம், கொஞ்சம் ஸ்வீட்டு, கொஞ்சம் ஜாலி, எல்லாம் கலந்துருக்கிறது தான் லைஃபுங்கிறத வந்து இப்போ புரிஞ்சுப்பீங்க. ஸோ ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு நல்ல உறவுகள், நல்ல சந்தோஷங்கள், குதூகலாம் இருந்தாலும் அப்பப்போ ஃபைட்டு நடக்கும். அது ஜாலி தாங்க, விடுங்க. இதெல்லாம் வந்து ஒரு எங்கள் அப்பாலாம் பார்த்திங்கன்னா, எங்கள் அப்பாவோட கேரக்டர் பார்த்திங்கன்னா வெளியிலேருந்து எல்லோரும் கையெடுத்து கும்பிடுவாங்க, உள்ளுக்குள்ளே வந்து அந்த ஆளோட யாராவது தாங்காது. ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு அப்பாவுக்கு பிறந்த புள்ள தான் நான். எப்படி எங்கள் அம்மாக்கிட்டே கேட்பேன், என்னவா அது இப்படி இந்த ஆளோட எப்படி குடும்பம் நடத்துகிற லெவலில் வந்து எனக்கே நிறைய நேரங்களில் தோணுது உண்டு. அவர் என்ன பண்ணுவார்னா, காலையில் போகும்போது வந்து கண்ணாமண்ணா தடார் புடார்னு, அதாவது எங்கள் அம்மா ஏதாச்சும் அர்ஜென்ட்டில் பாவம் பிள்ளைங்கள்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு உப்புமா ஏதாச்சும் காலைல டிஃபனுக்கு அவர் 7 மணிக்கே போகணும் ஆஃபீஸ்க்கு. அது அந்த உப்புமாவில் பார்த்தீங்கன்னா ஒரு முடி இருந்தால் அப்படியே பிளேட்டு பறக்கும் எங்கள் அப்பாக்கிட்ட. ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள். ஆனால் இவ்வளோ கோபத்தாவை இதை கண்ணாமண்ணா கத்தி விட்டு போய்டும் அப்படின்னு இந்த அம்மாவுக்கு வந்து அழுதுட்டுருக்கோம். ஆனால் சாயங்காலம் வரும்போது பார்த்தீங்கன்னா, அந்த கேன்டீனில் வந்து அவங்க ஆஃபீஸ் கேன்டீனில் இருக்கிற தேங்காய் சாதம், புளி சாதம்லாம் கொண்டாந்து ஈன்னு இழிச்சிட்டு வந்து நிற்பா. அப்படி எனக்கு இன்னும் அந்த காட்சி அப்படியே இருக்குது. நான் தான் சொன்னேன், இந்த ஆள் வந்து காலைல சண்டை போட்டு சாயங்காலம் தேங்காய் சாதம், புளி சாதம் கொடுத்து 3 பிள்ளைய பெற்றுட்டாமா, பேசாமல் பேரே வந்து ஒரு பிள்ளைக்கு புளி சாதம், ஒரு பிள்ளைக்கு தேங்காய் சாதம் நீ வச்சுருக்கலாம், இந்த மாதிரி அல்வா கொடுத்துட்டே குடும்பம் வச்சுருக்காருமா அப்படின்னு கிண்டலாக சொல்கிறது விட்டு. ஏன்னா எங்கள் அப்பா அம்மாவோட கேரக்டர் அப்படி. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் உங்கள் லைஃபு. காலைல சண்டை போடுவீங்க, சாயங்காலம் இதை தேங்காய் சாதம், புளி சாதம் வச்சு கரெக்ட் பண்ணிட்டு ஜாலியாக இருப்பீங்கன்றது தான் நான் சொல்ல வேண்டிய விஷயம். ஜாலியாக எடுத்துக்கங்க, ஒன்றும் ஒரு பெரிய விஷயம் இல்லைங்க. பெரிய ஒரு விரோதமோ ஈகோவோ தேவையில்லை என்னை பொறுத்தவரை. மறுபடியும் 2ஆம் அதிபதி சூரியன். ஸோ 2ஆம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு 9ல் இருக்கிறது வந்து நல்ல ஏற்றங்கள் கொடுக்கும். வெளிநாட்டில் இருக்கும் நல்ல வருமானங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பு, அப்பானால நல்ல வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 3ஆம் அதிபதி புதன். ஸோ 3ஆம் அதிபதி புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்குது. ஸோ 3 8 நிறைய டென்ஷன்ஸ் இருக்கும். எந்த மாதிரியான டென்ஷன்ஸ் இருக்குன்னா, உங்களுக்கு வந்து அலைச்சல்கள், வெளியில் வந்து ஏதாச்சும் ஒரு டென்ஷன் வந்து உங்களை தூங்க விடாமல் ஒரு டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கோங்க. உடல் ரீதியான விஷயங்களில் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். ஸோ ஏன்னா வந்து உடம்புல வந்து ஏதாச்சும் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்போ, இல்லை அப்பா சம்மந்தமான விஷயங்களில் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டென்ஷன் வரும். ஸோ அப்பாவோட உடல்நலம் சார்ந்த விஷயங்களை குறித்தோ ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களை தூங்க விடாமல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த கிரக நிலவரங்கள் அப்படி இருக்கிறனால அந்த மாதிரி இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து ஒரு டென்ஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, இல்லாட்டி எவனுக்காச்சும் ஜாமீன் கையெழுத்து போட்டுருவாங்க, அவன் வந்து உட்காந்துட்டு உங்களை டார்ச்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் யாருக்கும் ஜாமீன் கையெழுத்துலாம் எதுவும் போட்டுறாதீங்க. ஸோ நட்பு இருந்தாலும் என்னை பொறுத்தவரை வந்து நட்பு உதவி அப்படின்னு கேட்டாங்கன்னா, கடனாக கொடுக்கறத விட உங்களால் முடிஞ்ச காசை கொடுத்துட்டு அப்பா தம்பி என்னால் இதான் முடியும்னு கையெடுத்து கும்பிட்டுருங்க. நான் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். யாருக்கும் கடன் வந்து கொடுக்குறதே கிடையாது. என்னை பொறுத்தவரை என்னால் முடிஞ்சுன்னா ஹெல்ப் பண்ணிடுவேன். அதை வந்து அப்பா வச்சுக்கப்பா என்னால் முடிஞ்சது இவ்வளோதான் சொல்லுவேன். ஆனால் எதிர்பார்க்க மாட்டேன். ஏன்னா வந்து அதை எதிர்பார்ப்போட கொடுக்கும்போது தான் அது வரலைன்னா நமக்கு ஒரு டென்ஷன், ஒரு டார்ச்சர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கனால அந்த மாதிரி பழகிக்கங்க. ஹெல்ப் பண்ணுங்கள், வேண்டான்னு சொல்ல. பட் நம்மளோட தகுதி, நம்மளோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுறது நல்லது. அதுக்கிட்ட வந்து இருக்கிற வீட்டை கொடுத்த நண்பர்கள்லாம் பார்த்துருக்கேன். மாப்பிள்ளை பாவம் கஷ்டப்படுறான்னு சொல்லி இவன் சொத்தை கொண்டு விட்டுரும், அவன் பாட்டு ஜாலியாக விட்டு போயிடும், இவன் வீடும் போயிடும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வீடு சம்மந்தமான விஷயங்கள். 4ஆம் அதிபதி சுக்கிரன் உங்களுக்கு வந்து 7ல் இருக்கிறனால வந்து தாயார் மனைவினால் நல்ல நன்மைகள், நல்ல சந்தோஷங்கள் எல்லாமே சூப்பராக இருக்கும். சமயத்தில் வந்து அப்பப்போ சின்ன கிளாஷஸ் இருந்தாலும் எல்லாமே சூப்பராக ஓரளவுக்கு சரியாயிடுங்க. அதெல்லாம் வந்து அப்படி தான். சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஏற்றங்கள் இருக்கும். ஏதாவது பூமி வாங்கணுன்னா வாங்குவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா செவ்வாய் நல்ல உச்சமாக இருக்கிறனால அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு. வீடு கட்டணும்னு நினச்சிட்டு இருக்கவங்களுக்கு அதுக்கு ஆக்கப்பூர்வமாக நீங்கள் வந்து இப்போ செயல்பட்டு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. 6ஆம் வீட்டு அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 8ல் இருக்கிறனால வேலை செய்கிற இடங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத சச்சரவுகள், டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புலாம் இருக்கலாம். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. ஏன்னா வந்து 6ஆம் வீட்டு அதிபதி 8ல் இருக்கும்போது நம்ம கூட வேலை செய்கிறவனே வந்து ஏதாச்சும் நூண்டி விட்டுருவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 5ல் உள்ள கேது வந்து குருவின் சாரத்தில் போகும்போது குழந்தைகளும் கொஞ்சம் டென்ஷன் படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க. ஏன்னா கேது குருவின் சாரத்தில் போகும்போது குழந்தைங்க வந்து இதை இடவிட பண்ணும். காதல் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. அது நல்ல காதல், எந்த காதலாக இருந்தாலும் கவனம் தேவை. புரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாமே இயற்கையாக நடக்கிறத. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்குங்க. கணவன் மனைவி உறவு. ஸோ கணவன் மனைவி உறவில் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதிக்கு வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து 3 பிளானட், சனி செவ்வாய். நல்ல ஒய்ஃப் வந்து ஜாலியாக இருப்பாங்க. இருந்தாலும் 8ஆம் அதிபதி கூட இருக்கும்போது சில நேரங்கள் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு சில விஷயங்களை வந்து அவங்களுக்கு கொடுக்காததுனால கொஞ்சம் டென்ஷன் ஆவாங்க. சில நேரங்களில் வந்து அவங்க ஓவராக எதிர்பார்ப்பாங்க. அதுக்குன்னு வந்து இவனுக்கு பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கிட்டான், அவன் கார் வாங்கினா தான் உன்னோட சந்தோஷமாக இருப்பான்னா
கஷ்டம், யாராலையும் முடியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து எது நியாயமோ எடுத்து சொல்லுங்கள், இல்லை சரியாயிடும். அந்த மாதிரி சின்ன சின்ன சச்சரவு சந்தோஷங்கள் அப்படி இப்படி இருக்கும். ஆனால் ஹாப்பியாக இருப்பீங்க, அதை பற்றிலாம் கவலையே இல்லை. ரொம்ப சந்தோஷமாக குதூகலமாக இருப்பீங்க. ஆனால் சண்டை போடுவீங்க. என்னங்க சண்டை போட்டால் எப்படிங்க ஹாப்பியாக இருக்குன்னா, முன்னாடி சொன்ன கதை தான். காலையில் சண்டை, சாயங்காலம் தேங்காய் சாதம் புளி சாதம் வச்சு கரெக்ட் பண்ணிக்க வேண்டியது தான். அப்படியே ஏதாச்சும் போயிட்டே இருக்க வேண்டியது தான். அதாங்க வாழ்க்கை. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா 8ல் வந்து குருபுதன். ஸோ குருபுதன்றபோது கொஞ்சம் அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ ஏன்னா தொழில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த 8 பேராசையில் அதிகமாக தூண்டி விடுது. கடன்ஸ் நிறைய வாங்கலாம்னு தோணும். ஸோ கடன் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கவனமாக இருக்கணும். 6ங்கிறது அதீதமான கடன். அதே நேரத்தில் நீங்கள் கடன் வாங்கியிருந்தாலும் வாங்கினோட கொஞ்சம் தெளிவாக பேசிடுங்க. அது வந்து உங்களை டார்ச்சர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கனால கடன் விஷயங்கள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் எமோட் பண்ணும். அதனால் வந்து கொஞ்சம் எமோட் ஆகாமல் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. மற்றபடி வந்து 9ஆம் அதிபதி வந்து 8ல் இருக்கனால அப்பா சம்மந்தமான விஷயங்கள் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து உங்களுக்கு டென்ஷன் படுத்தும். அப்பா சம்மந்தமாக கொஞ்சம் தான் விட்டு கொடுத்து போனீங்கன்னா எல்லாமே சரியாயிடுங்க. தொழில் ரீதியான விஷயம் 10ஆம் அதிபதிக்கு வந்து புதிய பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் அதெல்லாம் நல்ல ஏற்றங்கள் நல்ல மாற்றங்கள்லாம் இருக்கும். இருந்தாலும் எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்கும் பார்ட்னர்ஸ் கிட்ட. ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. ஸோ நல்ல ஒரு விஷயங்கள், அது வெளிநாட்டில் இருக்கவங்களுக்குலாம் பெரிய வெற்றி, நல்ல சந்தோஷங்கள், பெரிய அளவில் வருமானம் வருவதற்கான வாய்ப்புகளாக இருக்குது. 11ல் உள்ள ராகு வந்து சூரியனுடைய சாரத்தில் போகும்போது தொழில் ரீதியான விஷயம் சரி, வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் நல்லாவே இருக்குங்க. ஸோ எல்லாமே சூப்பர். மற்றபடி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதான். ஏன்னா நிறைய கிரகங்கள் 8th லார்டோட லிங்க் ஆகிருக்கனால கொஞ்சம் கவனமாக இருங்க. நான் கவனம் சொன்னது வந்து எமோஷன் அதிகமாக ஆவீங்க. 3-8 வேலை செய்யும்போது கொஞ்சம் எமோஷன் ஆகும். யாருக்கு எமோஷன் ஆகும்னா குரு தசை புத்தி தசாபுத்தி நடக்கிறவங்க, புதன் தசாபுத்தி நடக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி எமோஷன்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தி வரதுக்கான வாய்ப்பு. கொஞ்சம் கவனமாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு இந்த வாரம் மட்டுமில்லை வருகின்ற எல்லாரும் உங்களுக்கு சிறப்பாக அமைய இறைவனை பிரார்த்து கொண்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.